வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம் தமிழ் சினிமாவை தலை நிமிர்த்திய நிறுவனங்கள்ல ஏவிஎம்க்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஏவி மெய்யப்ப செட்டியார் ஏவிஎம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து, அந்த பூமி சுற்றுவது போல இருக்கிற அந்த லோகோவெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த மியூசிக்கே அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏவிஎம் அப்படிங்கிற அந்த லோகோவோட வரக்கூடிய பேம் 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 பேம்னு வரக்கூடிய அந்த இசையே நமக்கு ஒரு கம்பீரத்தை அதுக்கு உணர்த்துவதாக இருக்கும். ஏவிஎம் எத்தனையோ படங்களை கொடுத்திருக்கிறாங்க, எத்தனையோ வெள்ளி விழா படங்களையும் எத்தனையோ பிரம்மாண்டமான படங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த படங்களையும் நமக்கு தந்திருக்காங்க. ஏவிஎம்க்குன்னு சில ஆஸ்தான இசை டைரக்டர்கள் இருப்பாங்க. ஆரம்ப காலத்துல பீம்சிங் கொஞ்ச நாள் அப்படி இருந்தாரு. அதற்கு பிறகு கிருஷ்ணன் பஞ்சு அப்படிங்கிறவங்க தான் ஏவிஎம்க்கு அப்படி தொடர்ந்து இருந்தாங்க. அதே போல ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் தொடர்ந்து ஆஸ்தான டைரக்டர்கள் வரிசையில இருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக எஸ்பி முத்துராமன் அவர்கள் தொடர்ந்து பல படங்களை டைரக்ட் பண்ணினாரு. இப்படியான ஒரு வரலாறு மிக்க ஒரு மிக பிரம்மாண்டமான நிறுவனம் தான் ஏவிஎம். அந்த ஏவிஎம் நிறுவனமும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா படம் பண்ணியிருக்காங்க. அன்பே வா அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. ஏவிஎம், எம்ஜிஆர், ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷன்ல, எம்எஸ்வி இசை, வாலி அவர்களுடைய பாடல்கள், சரோஜாதேவி, நாகேஷ், மனோரமா அப்படி நடித்தவர்கள். சரி, இந்த அன்பேவா உருவானதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னாக்க, ஏவிஎம் நிறுவனமும் எம்ஜிஆரும் இணைந்து பணியாற்றிய முதல் படமும் ஒரே படமும் அன்பேவா திரைப்படம் தான். ஏவிஎம் நிறுவனத்தால் வெளியான பராசக்தி திரைப்படம் தான் சிவாஜி அவர்கள் நடித்த முதல் படம். அதற்கு பிறகு எத்தனையோ படங்கள்ல ஏவிஎம்ல சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. ஆனா எம்ஜிஆர் சாரை பொறுத்த வரைக்கும் அன்பேவா ஒரே ஒரு படம் தான். ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு எம்ஜிஆரை வச்சு நம்ம படம் எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதே போல எம்ஜிஆருக்கும் ஏவிஎம் தயாரிப்புல நம்ம ஒரு படத்துல கூட நடிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏசி திருலோகச்சந்தர், நடிகர் எஸ் ஏ அசோகன், ஏவிஎம் சரவணன், இவங்க 3 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு நல்ல நண்பர்கள், கல்லூரி தோழர்களாகவும் இவர்கள் இருந்திருக்காங்க. ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா வாடா போடான்னா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு பேசிக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏவிஎம்க்கு நீங்க ஒரு படம் பண்ணணுமே அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட அசோகன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. அதே போல ஏவிஎம் சரவணன் கிட்டையும் அப்பஜிட்ட சொல்லி எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்களேன், நம்ம எடுக்கவே இல்லையே ஏவிஎம்ல அப்படின்றதையும் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இது எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கு. யாருக்கு தான் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காது, எல்லாருக்குள்ளாரையும் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி இணையாம அப்படியே இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் இங்க குறிப்பிட்டாகணும். ஏவிஎம் எப்போதுமே ஹீரோவுடைய கால்ஷீட்டை வாங்கிட்டு கதை பண்ண மாட்டாங்க. ஒரு கதையை பண்ணுவாங்க, அந்த கதைக்கு யார போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி ஒரு கதையை ரெடி பண்றாங்க. கதையை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க இந்த கதையில எம்ஜிஆர் நடிச்சா நல்லா இருக்குமே, ஒரு வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த அப்பச்சிட்ட இந்த கதையை சொல்றாங்க. அப்பச்சிக்கு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எம்ஜிஆரை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அவருக்கு என்ன சண்டையா பூசலா எதுவுமே கிடையாது, சின்னவரை கூப்பிடுங்களேன்னாங்க. எம்ஜிஆரை சின்னவர்னு தான் திரையுலகத்தினர் சொல்லுவாங்க, சின்னவர்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. உடனே ஏவிஎம் சரவணன், ஆரூர் தாஸ், வசனகர்த்தா ஆரூர் தாஸ், ஏவிஎம் சரவணன், ஆரூர் தாஸ், ஏசி திருலோகச்சந்தர் 3 பேரும் எம்ஜிஆர்கிட்ட போறாங்க. எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏவிஎம் படத்துல நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குங்க. சரி, கதை என்ன அப்படிங்கிற கதையை சொல்றாங்க. இது மாதிரிங்க, நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படின்னு அந்த அன்பேவா படத்தினுடைய கதையை ஏசி திருலோகச்சந்தர் சார் சொல்றாரு. இன்னும் கூடுதலான சுவைபட காட்சிகளை ஆரூர் தாஸ் அவர்கள் விளக்குறாரு. இந்த படம் அப்படியே சிம்லாவில் படமாக்குறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ஏவிஎம் சரவணன் சொல்றேன். கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஆனா இது ஏன் படமா இல்லையே அப்படிங்கிறது. ஏன்னா
என் படம்னா அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், என் படம்னா ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும், என் படம்னா காதலிய வில்லன் பிடிச்சிக்கிற மாதிரி, வில்லனை பழிவாங்கிறது மாதிரி, அப்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இதில் அம்மா சென்டிமெண்ட்டும் இல்லை, தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இல்லை, வில்லன்களை போட்டு துவம்சம் பண்ணுற மாதிரியான சண்டை காட்சிகளும் இல்லை. மொத்தத்தில் இது ஒரு எம்ஜிஆர் படமே இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் ஓப்பனாக சொல்லிட்டார். இவங்களுக்கும் ஒரு தயக்கம் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஏசி திருலோகச்சந்தர் சொல்கிறாரு, இது இது எம்ஜிஆர் படம் மாதிரி கிடையாது தான், ஆனால் ஒரு எம்ஜிஆர் படம், ஒரு அட்டகாசமான படம் அப்படின்ற வேற ஒரு ஜேனரில் இந்த படம் கண்டிப்பாக பேர் கொடுக்கும் அப்படின்னு ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்படியே 2 நிமிஷம் எம்ஜிஆர் அப்படியே அமைதியாக இருக்கார். ஏவிஎம் சரவணனும் ஏசி திருலோகச்சந்தரும் கண்களால் பார்த்துக்கிட்டு அப்படின்னு உதட்ட பிதுக்குறாங்க, இவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. சரிங்க, அப்படின்னா எம்ஜிஆருக்கு தகுந்தது போல கதை பண்ணுவாங்களா அப்படின்னாக்க, ஒருபோதும் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் கதாநாயகனுக்கு தகுந்தது போல கதையை பண்ணினதே கிடையாது. இன்ஃபேக்ட் 80களுக்கு பிறகு அப்படிலாம் நடந்தது. ஆனால் அப்படி அவர் உருவாக்குறதுக்கு திட்டமும் கிடையாது, செய்யவும் மாட்டார். எம்ஜிஆர் அப்படியே 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, நான் தான் சொன்னேனே இது எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்னு, அம்மா சென்டிமெண்ட் இல்லை, கரெக்டா, தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இல்லை, நான் சொல்றது சரிதானே, வில்லன்களை அடிச்சு சண்டை காட்சிகள் அது மாதிரியும் கிடையாது, முழுக்க முழுக்க சரோஜாதேவியை சுற்றி சுற்றி லவ் பண்ணிட்டு இருக்கணும். சரி, ஆனாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லி நடித்த படம் தான் அன்பேவா. அந்த அன்பேவா இப்படி ஒரு வெற்றியை தரும்னு சத்தியமா எம்ஜிஆர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையில டாப் 10 அப்படின்னு படங்களை கொஞ்சம் குறுக்கி அப்படி பட்டியலிட்டு பார்த்தோம்னா அதுல அன்பேவா படத்திற்கு மிக நிச்சயமான ஒரு இடம் உண்டு. நமக்கே கூட எம்ஜிஆருடைய ரசிகர்களான எல்லாருக்குமே அது ஒரு புது அனுபவமா இருந்தது. ஆனா அதே சமயத்துல எந்த இடத்திலும் என்னையா தலைவருக்கு 4 ஃபைட்டு கொடுக்காம, கத்தி சண்டை கொடுக்காம, என்னையா அது அப்படின்ட்டுலாம் ஆடியன்ஸ் எந்த வருத்தமும் படாத அளவுக்கு அந்த படத்தினுடைய திரைக்கதையை அவ்வளவு செம்மையாக வடிவமைச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரையே காமெடி பண்ண வச்சிருப்பாங்க. எம்ஜிஆருக்கும் நாகேஷுக்குமான அந்த காமெடி தூள் பறத்தலா இருக்கும். இப்படிப்பட்ட ஏவிஎம்மின் எம்ஜிஆரின் அன்பேவா அப்படிங்கிற திரைப்படம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில மட்டுமில்ல, ஏவிஎம் உடைய வாழ்க்கையில மட்டுமில்ல, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு படைப்பாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா நான் சொன்னது போல ஏவிஎம் தயாரிப்புல எம்ஜிஆர் நடித்த ஒரே ஒரு படம் அன்பேவா திரைப்படம் தான். அந்த அன்பேவா திரைப்படம் மட்டும்தான் 2 ஜாம்பவான்களும், எம்ஜிஆருங்கிற ஜாம்பவானும் ஏவி மெய்யப்ப செட்டியாருங்கிற ஜாம்பவானும் இணைந்த ஒரே படம் அன்பேவா. இதுலதான் அந்த பாட்டு இருக்கே, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்னு. அதுக்கு பதிலாக சென்சார்ல உதய சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு வாலி அவர்கள் மாற்றி எழுதி கொடுத்தாரு. ஆனால் உதட்டசைவில் உதய சூரியன் இருக்கும், ஆனால் ரெக்கார்டிங்கில் இப்போ டிஎம்எஸ் புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு பாடியிருப்பாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. திரும்பவும் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். ஏவிஎம் தயாரிப்புல அன்பேவா எம்ஜிஆர் நடிச்சார் இல்லையா, எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிச்சாங்க இல்லையா, இது என் படமே இல்லைங்க, ஒரு எம்ஜிஆர் படமாவே இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா. ஒருவேளை எம்ஜிஆர் இந்த கதையில நான் நடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி இருந்தாக்க வேற ஒரு ஆப்ஷனும் ஏவிஎம் வச்சிருந்தாங்க. ஏவி மெய்யப்ப செட்டியாரும் வச்சிருந்தார், ஏவிஎம் சரவணன் அவர்களும் வைத்திருந்தார், ஆரூர்தாஸும் வச்சிருந்தார், ஏசி திருலோகச்சந்தரும் அதை வச்சிருந்தார். என்னன்னாக்கா எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒருவேளை எம்ஜிஆர் கதை சரியில்லை, அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேணாம்னு சொல்லிட்டாக்க வேற ஒரு ஆப்ஷனும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன தெரியுமா, ஏவிஎம்ல ஒருவேளை அன்பேவா படத்துல எம்ஜிஆர் நடிக்கலைன்னு சொல்லிட்டாக்க அந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பது ஜெய்சங்கர் அப்படின்னும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஹீரோயினாக நடிப்பவர் ஜெயலலிதா அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏவிஎம்ல எம்ஜிஆர் நடிச்சாரு, சரோஜாதேவி நடிச்சாங்க. ஒருவேளை எம்ஜிஆர் நடிக்க மறுத்திருந்தா ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும்
நடிச்சிருப்பாங்கங்கிறது இங்கே ஒரு முக்கியமான தகவல். வணக்கம்.